தேடி வந்தோ பங்கஜமல சிசுவே கண்ணி மூல கணபதியே சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை வழங்குவோர் ரெட்ரோவுட்ஸ். வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை யாருக்கு யாரா மாப்பிள்ளை இதில் யாரா சூப்பர் மாப்பிள்ளை யாருக்கு யாரா மாப்பிள்ளை இதில் யாரா சூப்பர் மாப்பிள்ளை வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை. ஐயா இங்க துப்பாதீங்க. அம்மா பார்த்தாங்கன்னா எங்க வேலையை விட்டு துரத்திடுவாங்க. பச்சை பசங்க வளர்த்து வச்சிருக்க, எங்காவது போங்க. யார் அது? நீங்களா? இது என்ன குப்பை தொட்டியா இல்ல வீடா? இப்படி கண்டாரத்துல எச்சிட்டு போயிட்டு வெளியே வைத்து போங்க போங்க. ஐயா இதெல்லாம் புரியாத பசங்க பேசிட்டு வெளியே வைத்து போங்க போங்க. நீங்க பாட்டுக்கு வெத்த ஆச்சில வாசல் கழிச்சு போயிருவீங்க. நாளைக்கு அம்மா பார்த்தாங்கன்னா என் கண்ணை தோண்டிடுவாங்க. ஓ போயா வந்து சேர்ந்துருக்காங்க பாரு. எச்சிட்டு போற கூட எங்கேன்னு தெரியாம. என்ன இழிப்பு? அந்த ஆளு வெளியூர்காரன் எங்களுக்கு பிறந்த வச்சுட்டு போறான். நீயா சொல்லக்கூடாதா? அட நீ வேற, நான் அங்கிருந்து துரத்தி விட்டேன். அவரை தேடிக்கிட்டு அலைகிறாரு. நல்ல ஆளியா? எங்க ஆளக்கானா? கேட்டுக்கு வெளியே போயிட்டாரு. அவ்வளவுதான். எவன்டா வாங்க வந்தா சரி, நம்ம உயிரை வாங்குறானுங்க. சரிம்மா, நீ மாப்பிள்ளையும் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா என்ன? அதான் வர போறீங்களே. வரும்போது கௌரியும் அழைச்சிட்டு வாங்கம்மா. கௌரியும் ஊரை பார்த்த மாதிரி இருக்கும். முக்கியமா நம்ம ஊர் திருவிழாவுல கௌரி பண்ணோன்னு ஜனங்களா ரொம்ப பிரியப்படுறாங்கம்மா. என்னென்ன சொல்றீங்க? கௌரி வந்து நம்ம ஊர் திருவிழாவுல பாடுறதா? அதுவும் துக்கடா பாட்டலாம். நான் ஒண்ணு கேக்குறேன், நம்ம கிராமத்து ஜனங்க மத்தியில என் பொண்ணு வந்து கர்நாடக சங்கீத ஆலாபனம் பண்ணா அவங்களுக்கு புரியுமா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? கௌரி பண்ண நம்ம ஊர் ஜனங்களா எவ்வளவு பெருமைப்படுவாங்க, பிரியமா கேட்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவமா இது. அண்ணே, என் பொண்ணு பாட்டு கத்துக்கிறது இந்த மாதிரி கிராமத்துல பாடுறதுக்கு இல்ல. ஒரு தடவை அப்படி பாடிட்டான்னா அதுக்கப்புறம் பெரிய இடத்துல இருந்து கச்சேரிக்கு கூப்பிட மாட்டாங்க. அவ பாடுறது என் கௌரவத்துக்காக, வேற எதுக்காகவும் இல்ல. அப்படியா சொல்ற? இத பாருங்கண்ணே, பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் தான் எவ்வளவு வசதி குறைஞ்சவங்களா இருந்தாலும் தான் குழந்தை கான்வென்ட்ல படிக்கணும், இங்கிலீஷ் பேசணும்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பெருமையும் கௌரவமும். இப்ப என் பொண்ணு பாட்டு கத்துக்கிறதும் என்னோட ஸ்டேட்டஸ்க்காகத்தான். சம்பாதிக்கிறதுக்கோ சாதனை படைக்கவோ இல்ல. திருவிழாக்கு வர நேரம் இல்லன்னு அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. எனக்கும் லேடிஸ் கிளப் மீட்டிங் அது இதுன்னு இருக்கு. கௌரிக்கு காலேஜ் இருக்கு. எப்படி வர முடியும்? கௌரி அம்மா திருவிழாவுக்கு வர்றாங்கல்ல? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன், போகும்போது சொல்றேன். சரி, அப்ப நான் புறப்படுறேம்மா. என்னண்ணே இப்பதான் வந்தீங்க, டிஃபன் கூட சாப்பிடாம புறப்படுறேங்கிறீங்க? இல்லம்மா, கிராமத்துல எல்லா ஜோலியும் அப்படியே போட்டு வந்திருக்கேன். திருவிழா வேலையில நான் தானே பாக்கணும். உன்னை பார்க்கதான் வந்தேன். உன்னையும் கௌரியும் பார்த்துட்டேன், மாப்பிள்ளையோட போன்ல பேசிட்டேன். அப்புறம் என்னம்மா, நான் வரேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. அட நீ ஒண்ணுமா, உன் பக்கத்து நியாயத்தையும் உன் மனசுல உள்ளதையும் பட்டுன்னு சொல்லிட்ட. அது ஒன்றும் தப்பு இல்லம்மா. நான் வரேன். அண்ணே, திருவிழா முடிஞ்சு 2 நாள் தங்கிட்டு போற மாதிரி வாங்க. வரம்மா. வாயா. என்னங்க இது? என்னென்னமோ திட்டத்தை தீட்டிக்கிட்டு ராஜ கம்பீரமா உள்ள போனீங்க. இப்ப என்னமோ காத்து புடுங்கின பலூன் மாதிரி வர்றீங்களே. நீ வேற ஏன் வயிற்றுச்சல் கொட்டிக்கிற? திருவிழாவை காரணம் காட்டி தங்கச்சி ஊரு கழிச்சிட்டு போலான்னு வந்தேன், நடக்கலையே. மனுஷன் நினைச்சதெல்லாம் நடந்துட்டா சோம்பேறி ஆயிடுவான். திரிசங்கு, என்னங்க
ஊரா சொத்துல ஒலை கொதிச்சாதான் சாப்பிடுவேன், இல்லன்னா உண்ணாவிரதம் இருப்பேன்னு அடம் பிடிச்சா எப்படிங்க? யோ, நீ யார சொல்ற? உங்களை சொல்லலைங்க, உங்க தங்கச்சியை தான் சொல்றேன். பொண்ணை கச்சேரி பண்ண அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சா எப்படிங்க? ஆமாய்யா, பெருசா கௌரவத்தை பாதுகாக்கிறாங்களா? பாதுகாக்க வேண்டியதுதான். அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் இருந்தா பாதுகாக்க வேண்டியதுதான். நமக்கு தான் அது இல்லையே. அது மட்டுமா இல்ல, சூடு சொரண இல்லைங்க. இப்ப கௌரி அம்மா கச்சேரிக்கு வரலன்னு ஊர்ல போய் சொன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்குமா, மரியாதை இருக்குமா? 4 பேர் கேலி பேச மாட்டாங்களா? நானே நொந்து போயிருக்கேன். கௌரி திருவிழாவுக்கு வராத கூட வருத்தம் இல்லையா? என் தங்கச்சி மட்டும் வந்திருந்து 4-5 பத்திரத்துல கையெழுத்து போட்டிருந்தா 10 ஏக்கராவே வித்திருப்பீங்க. ஆனா நீ வேற ஐயா, என் பையன் முத்துராஜா புதுசா பிசினஸ் பண்ண போறேன், அவசரம் 50,000 வேணும் அடம் முடிச்சான். வேற வழி இல்லாம நிலத்தை அடமான வச்சு கடன் வாங்கியிருந்தேன். தங்கச்சி பத்திரத்துல கையெழுத்து போட்டிருந்தா அந்த முள்ளுக்காட்டை வித்து கடன் அடைக்கலாம் நினைச்சிருந்தேன். வழியெல்லாம் போச்சு. நான் வேற எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையா. ஐயா, உங்களுக்கா சமாளிக்க தெரியாது? வேப்ப மரத்தை உழுக்குனா புளியம்பழம் கொட்டும்னு நீங்க சொன்னா நம்ம ஊர்ல நம்புறதுக்கு 4 பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. எப்படியாவது சமாளிக்க பாருங்க. சமாளிக்கிறையா? எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். ஒண்ணு பண்ணுங்க. என்ன? உண்மையை போட்டு உடைச்சி பத்திரத்தை நீட்டி உங்க தங்கச்சி கிட்ட கையெழுத்த வாங்கிடுங்கன்றேன். ஏமா மாதிரி என் தம்பி சாகசியம் குறுக்க வந்து காரியத்தை கெடுத்துருவாயா? திரிசங்கு, எதை எங்க எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்து நான் என்ன செய்ய போறேங்கிறத பொறுத்திருந்து பாரியா. வண்ணமால் வரையே குடையாக மாறி காத்தவனே அக்கையார் அக்கையார் மதுசூதா கண்ணனே கரிக்கோள் விடுத்தானே காரண காரண அக்கையார் அக்கையார். யோ, யாரியா நீ? யாரியா அவனை உள்ள விடுது? கதவு தானா திறந்துச்சு, நானா உள்ள வந்துட்டேன். ஐ ஆம் ரங்கமணி. ஆமா, வெறும் ரங்கமணி அவனுக்கே தெரியும். நீ பெரிய பில்கா? என்ன ரங்கமணி? சாதாரண ரங்கமணி இல்ல, நங்கநல்லூர் ரங்கமணி. சார், என்ன யாருன்னு கேட்டேன், நீங்க யாருன்னு சொல்லலையே சார். சொல்லுங்க சார். என்னடா பெரிய சார் போட்டு ஐஸ் என்ன ஃபியூஸ் ஆயிடுச்சா? நல்லா பாடுறா. இன்னும் தெரியலையா? உன்னோட தயிர் சாதம் மாவுல திருடி திப்பேனே. ராஜுவா ராஜுவா பாவி ராஜு ராஜு. என்னடா கிருஷ்ணராஜு? கிருஷ்ணராஜு அவன்டா. அதே மகாபாவியா? அதேதான். எப்படிடா இருக்க? என்னடா முழிக்கிற? எப்படிடா இருக்க? பாக்குறிய தண்ணில இருக்க. வெளியிலையும் தண்ணி உள்ளேயும் தண்ணி. நல்ல செழிப்பா சௌக்கியமா இருக்கு. நீ எப்படா இருக்க? எனக்கு என்னடா அப்படியேதான் இருக்கேன். அதே சபா செக்ரட்டரி அப்படி இப்படியே கொஞ்சம் ப்ரோசஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். குடிச்சது போடுண்டா. பெரிய எஸ்தர் வில்லியம்ஸ் மனசுல நினைப்பு. குடிக்க முடியாது. நான் ஏற்கனவே ஆத்த குடிச்சு வந்துட்டேன். உட்கார்றா வர. என்னடா என்ன யோசனை? ராஜு, ஐ எம் சாரி. உன்னை அப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது ஒன்னும் தப்பில்லையே. இப்படி கேக்குறதான் தப்பு. நமக்குள்ள ஃபார்மாலிட்டி. டேய் ரகு, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்ற? அந்த தயிர் சாதி மாவடியும் பாதி பிரேட்ல எடுத்து சாப்பிட்டுருவேன். காவேரி கரை ரொம்ப ஆமா, அவ எப்படி இருக்கா? அபிதா நானே மறந்துட்டு உட்கார்ந்து இருக்கேன். இவனுக்கு நல்ல ஞாபகம். அப்படியே ஞாபகம் வச்சுக்கூடா. இல்லடா, எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஒண்ணுத்த தவிர பணம். அந்த பணம் பணம்னு அலைஞ்சேன். ரங்கு, ஒரு ஐரணி பாத்தியா? நாம எதை இழக்கிறோமோ அந்த இழக்கிறதோட அருமையும் பெருமையும் அது நம்மளோட போன பிறகு தான் தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று மீட் பண்ணும்போது அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறேன். டேய் ராஜு, பணம் தேடுறத குறைன்னு சொல்லாதடா. பணம் இல்லைன்னா லோகத்துல எவன்டா மதிப்பான்? இப்ப ஒண்ணு வேண்டாம், ஆர்க்கையார் கையை சொடிக்கிறார்னா
லோகத்துல எப்ப வேணா எந்த மூலையில என்ன வேணா நடக்கலாம்டா. அப்புறம் என்னடா கவலை? அப்படியா? பணம் இருந்தா என்ன வேணாலும் நடக்குமா? அப்படி நடக்கிறதா இருந்தா நான் என் மனைவியோட உயிருக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா என்னால மனைவியை காப்பாற்ற முடியல. ரங்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போனது என் மனைவி கமலா மட்டும் தாண்டா. அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்த போது நான் அமெரிக்கால ஒரு மீட்டிங்ல இருந்தேன். என் பையன் வினோத், அவன் ஜப்பான்ல ஒரு ஃபேக்டரி விஷயமா இருந்தான். அவ பெத்த பையன் கட்டின புருஷன் 2 பேரும் இல்லாம அனாதையா லண்டன் ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டான். 7 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. தமிழ்நாட்டு பொண்ணு இதுக்கிட்ட ஆசைப்படுவா? சுமங்கலியா புருஷன் மடி மேல தலை வச்சு சாகத்தானடா. என் பணத்தை வச்சு அவளுக்கு அந்த சந்தோஷம் கூட வாங்கி கொடுக்க முடியல. சாகும் போது என்னெல்லாம் நினைச்சாலோ, என்கிட்ட என்ன சொல்ல நினைச்சாலோ, வினோத் கிட்ட என்ன சொல்ல நினைச்சாலோ, அந்த உயிர் எப்படி எல்லாம் துடிச்சுதோ. சோ வாழ்க்கையில பணம் இருந்தா எல்லாம் நடக்கும்னா என்னாலே மனைவியை காப்பாத்திருக்க முடியும். என்னோடய வாழ்ந்துவ, எனக்காகவே வாழ்ந்துவ, அவளையே என் பணம் காப்பாற்ற முடியலடா. ஜேம்ஸ் ஹாட்லி சேஸ் சொன்னானே, அந்த மாதிரி I am sacrificing my sentiment for profit. ராஜு, உன்னுடைய வேதனை நல்லா புரியுதுடா எனக்கு. அதுக்காக கவலைப்பட்டிருக்கிறத விட்டுவிட்டு பரிகாரமா என்ன பண்ணாங்கிறத பத்தி யோசனை பண்ணு. அப்பதான் செத்து போன உன் மனைவியோட ஆத்மா சாந்தி அடையும். கரெக்டா? அவளோட ரத்தமும் சதயமா இருக்கிறது என்னுடைய ஒரே மகன் வினோத் தாண்டா. அவனுக்காவது என்ன போல வாழ்க்கை அமையாம குடும்பம், பாசம், அன்புன்னு நம்ம கல்ச்சர்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கறதா என் லைஃப் டைம் ஆம்பிஷனா நினைச்சிட்டு இருக்கேன். கரெக்டா? வில்ல ஒடிச்சா சூப்பர்னு சொல்லி வச்சார் சீதையிடம், கண்ணால் பார்த்தே சூப்பர்னு ஆசை வச்சா ராமனிடம். யாரும் யாரும் சேர்ந்தா சூப்பர் மாப்பிள்ளை, சூப்பர் மாப்பிள்ளை. சூப்பர் மாப்பிள்ளை வழங்கியோர் ரெட்ரோவுட்ஸ். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.